லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது ஒரு 4 விஷயம் அதில் இருக்குதான்னு செக் பண்ணி வாங்கினேன். முதல் விஷயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தேன். இது உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் இருக்குது. லிட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அந்த ஃபுட்டு டச் ஆகிற இடம் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அந்த ஓரங்கள் மட்டும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. இந்த லிட்டில் ரப்பர் கேஸ்கெட் கொடுத்து லீக் ப்ரூஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மூணாவது, நம்ம கொடுத்து விடுற சாப்பாடு கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பாக்ஸ் நம்ம ஹாட் பேக் மாதிரி டபுள் லேயராக இருக்குது. உள்ள ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு, வெளியில் பிளாஸ்டிக் லேயர் வருது. அதனால் சாப்பாடு கொஞ்சம் நேரம் சூடு தாங்கும். அதனால் இதை சூஸ் பண்ணேன். பொரியல் பாக்ஸு தனியாக இருக்கணும்னு நினச்சேன். இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸும் ஒரு ஸ்பூனும் கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸும் லீக் ப்ரூஃபாக இருக்குது. சட்னி சாம்பாரில் ஏதாவது கொடுத்தா கூட லீக் ஆகாது. இது போக 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். லீக் ப்ரூஃபாக இருக்குது. லிட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. நான் சாண்ட்விச் எல்லாம் பேக் பண்ணுவேங்கிறதால கொஞ்சம் பெரிய சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது சைஸ் 6. ஆனால் இதை விட சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது, பெரிய சைஸும் அவைலபிளாக இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதால லஞ்ச் பாக்ஸாகவும் பயன்படுத்தலாம். இதோட ஃபுல் வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராடக்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.